தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. ஆசிய கண்டத்தில் இந்தியாவின் அசுர வளர்ச்சியை விரும்பாத சீனா நம் பரம எதிரியான பாகிஸ்தானையும் புது எதிரியான வங்கதேசத்தையும் பகடைக்காயாக வைத்துக்கொண்டு நம் நாட்டுக்கு எதிராக மிகப்பெரிய சதியில் இறங்கியிருக்கும் திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நரிதந்திர செயலில் சீனா, பாகிஸ்தான், வங்கதேசம் இறங்கியிருப்பதன் பின்னணி என்ன? புதிய கூட்டமைப்பு வந்தால் இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு? 3 நாட்டின் சதியை இந்தியாவால் முறியடிக்க முடியுமா என்பதை பார்க்கலாம். பாகிஸ்தானுடன் நமக்கு ஒரு காலத்திலும் நல்ல உறவு இருந்ததில்லை. அப்படித்தான் சீனாவும் கூட. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், பாகிஸ்தான் நமக்கு எதிரி என்று சொல்லிவிடும். ஆனால் சீனா அதை வெளிப்படையாக சொல்லாது. நல்லுறவு பேண விரும்புவது போல் காட்டிக்கொண்டு நயவஞ்சகமாக செயல்படும். எனவேதான் சீனா பாகிஸ்தானை விடவும் ஆபத்தாக பார்க்கப்படுகிறது. இன்னொரு பக்கம் வங்கதேசம். ஷேக் ஹசீனா பிரதமராக இருந்தவரை தனது முதல் நண்பன் இந்தியாதான் என்று வங்கதேசம் அடித்து சொன்னது. அவரது ஆட்சி கவிழ்ந்து முகமது யூனுஸ் இடைக்கால தலைவரான பிறகு எல்லாம் மாறிவிட்டது. சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தலையாட்டி பொம்மையாக வங்கதேசம் மாறிவிட்டது. பாகிஸ்தான் ராணுவம் அதன் ISI உளவு அமைப்பு சொல்வதை கேட்டு இந்தியாவையே சீண்டி வருகிறது. சீனாவுக்கும் அடிமையாக இருக்கிறது. இப்படி இந்தியாவை எதிர்க்கும் புள்ளியில் இப்போது 3 நாடுகளுமே ஒரே அணியில் நிற்கின்றன. பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு நடந்த போரில் பாகிஸ்தானை இந்தியா பந்தாடியது. மண்ணை கவிய பாகிஸ்தான் கெஞ்சி போரை நிறுத்த வைத்தது. அந்த போருக்கு பிறகு பாகிஸ்தான், சீனா, வங்கதேசம் இடையிலான நெருக்கம் இன்னும் பல மடங்கு அதிகரித்து விட்டது. இதன் உச்சமாகத்தான் ஜூன் 19ஆம் தேதி சீனாவின் குன்மிங்கில் சீனா, பாகிஸ்தான், வங்கதேசம் பங்கேற்ற முத்தரப்பு பிரதிநிதிகள் கூட்டம் நடந்தது. இது மிகவும் அபூர்வமான விஷயம். இந்த கூட்டத்தில் முழுக்க இந்தியாவை டார்கெட் செய்யும் விஷயத்தை தான் 3 நாடுகளும் பேசியிருக்கின்றன. ஆசியாவில் தங்களுக்குள் ஒத்துழைப்பு அதிகரித்துவிட்டு இந்தியாவை தனிமைப்படுத்துவதுதான் முத்தரப்பு கூட்டத்தின் முக்கிய நோக்கமாக இருந்திருக்கிறது. குறிப்பாக துருப்பிடித்து போன சார் கூட்டமைப்பை மூடிவிட்டு அதற்கு பதிலாக புதிய அமைப்பை நிறுவும் முயற்சியில் 3 நாடுகளும் தீவிரமாக களமிறங்கியிருக்கின்றன. இது இந்தியாவை கவுண்டர் செய்வதற்கான முக்கிய அஸ்திரம். தெற்காசியாவில் உள்ள மற்ற நாடுகளை இந்த கூட்டமைப்பில் சேர்க்க வேண்டும். குறிப்பாக இந்தியாவை தனிமைப்படுத்தும் வகையில் சார் கூட்டமைப்பில் இருக்கும் நாடுகளை புதிய கூட்டமைப்பில் சேர வைக்க வேண்டும். தாங்கள் சொல்வதை மற்ற நாடுகள் தலையாட்டி பொம்மை போல் கேட்க வேண்டும் என்று 3 நாடுகளும் நினைக்கின்றன. இப்படி ஒரு கூட்டமைப்பு உருவாக சாத்தியம் இருக்கிறதா என்றால் நிச்சயம் இருக்காது. காரணம் சார் கூட்டமைப்பின் பரிதாப நிலை. தெற்காசிய நாடுகள் இடையே பிராந்திய ஒத்துழைப்பு, வர்த்தகத்தை மேம்படுத்த 1985ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டதுதான் சார் கூட்டமைப்பு. முதலில் இந்தியா, சீனா, பாகிஸ்தான், வங்கதேசம், மாலத்தீவு, பூட்டான், நேபாளம், இலங்கை ஆகிய 7 நாடுகள் இருந்தன. எல்லாமே இந்தியாவை சுற்றியிருக்கும் நாடுகள். பின்னர் 2007ஆம் ஆண்டு ஆப்கானிஸ்தானும் இந்த கூட்டமைப்பில் இணைந்தது. தெற்காசிய நாடுகள் இடையே கல்வி, பொருளாதாரம், நட்புறவு ஆகியவற்றை மேம்படுத்த இந்த அமைப்பு தீவிரமாக செயல்பட்டு வந்தது. இதில் இந்தியாவின் பங்களிப்பு கணிசமாக இருந்தது. ஆனால் கடைசி 10 ஆண்டுகளாக சார்க் செயல்படவில்லை. கடைசியாக 2014ஆம் ஆண்டு காத்மாண்டில் இதன் பிரதிநிதிகள் கூடினர். அதன் பிறகு இப்போது வரை கூட்டம் நடக்கவில்லை. இதற்கு முக்கிய காரணம் 2016இல் நடந்த உரி பயங்கரவாத தாக்குதல் தான். உரியில் உள்ள நம் ராணுவ தளத்துக்குள் புகுந்து 4 பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் கையெறி குண்டுகளை வீசினர். 3 நிமிடத்தில் ராணுவ தளம் மீது 17 குண்டுகளை போட்டனர். இந்த தாக்குதலில் 17 இந்திய வீரர்கள் கொல்லப்பட்டனர், பலர் காயமடைந்தனர். அடுத்து நடந்த சண்டையில் 4 பயங்கரவாதிகளும் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகள் முகாம்களை இந்தியா தாக்கியது. இதனால் 2 நாடுகள் இடையிலான உறவு பெரிய பின்னடைவை சந்தித்தது. அடுத்த சார்க் உச்சி மாநாடு பாகிஸ்தானில் நடக்கவிருந்தது. ஆனால் உரி தாக்குதலை காட்டி இந்தியா பங்கேற்க மறுத்துவிட்டது. பயங்கரவாத காரணங்களை சுட்டிக்காட்டி இலங்கை, பூட்டான், வங்கதேசம் ஆகிய நாடுகளும் பங்கேற்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டன. எனவேதான் அந்த சார்க் கூட்டம் நடக்கவில்லை. அதன் பிறகு இப்போது சார்க் உச்சி மாநாடு கூடவில்லை. இதுதான் சந்தர்ப்பம் என்று கருதிய சீனா தனது பகடை காய்களான பாகிஸ்தான், வங்கதேசத்தை வைத்து சார்க் கூட்டமைப்புக்கு பதில் புதிய அமைப்பை உருவாக்க திட்டமிட்டு வருகிறது. சீனாவின் இந்த திட்டத்துக்கு பாகிஸ்தானும் வங்கதேசமும் ஒப்புக்கொண்டன. இதை பாகிஸ்தான் பத்திரிகையும் உறுதி செய்திருக்கிறது.
சீனா, பாகிஸ்தான், வங்கதேசம் இடையே நடந்த முத்தரப்பு பேச்சில் புதிய கூட்டமைப்பை உருவாக்குவது பற்றி முக்கிய முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. சார்க் அமைப்பில் மாலத்தீவு, பூட்டான், ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளை இதில் சேர்க்க முடிவு செய்யப்பட்டுள்ளது என்று பாகிஸ்தான் பத்திரிகை கூறியிருக்கிறது. ஆனால் இதை வங்கதேசம் மறுத்துவிட்டது. சீனா பாகிஸ்தானுடன் சேர்ந்து புதிய கூட்டமைப்பை உருவாக்கி இந்தியாவை தனிமைப்படுத்தும் எண்ணம் எங்களுக்கு இல்லை. முத்தரப்பு பேச்சுவார்த்தை அதிகாரிகள் மட்டத்தில்தான் ஆனது. அது அரசியல் கூட்டம் இல்லை என்று வங்கதேசம் சொன்னது. சீனா பாகிஸ்தானிடம் நெருக்கம் காட்டும் முன்பும் இப்படிதான் யூனுஸ் தலைமையிலான வங்கதேசம் நடித்தது. ஆனால் இந்தியாவை விட்டு பாகிஸ்தான் பக்கம் சாய்ந்தது. எனவே இப்போதும் வங்கதேசம் சொல்வதை நம்பக்கூடாது. கூட்டமைப்பு உருவாகும் போது முதல் ஆளாக சேர்ந்து கொள்ளும் என்று அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்த கூட்டமைப்பில் சேர இந்தியாவுக்கும் சீனா, பாகிஸ்தான் அழைப்பு விடுக்கும். ஆனால் இந்தியாவிடமிருந்து பாசிட்டிவான பதில் வருவது சந்தேகம்தான். சார்க் இருந்தவரை அதில் இந்தியா பெரிய அளவில் பங்காற்றியது. அண்டை நாடுகளுடனான வர்த்தக தொடர்புகளை அதிகரிக்க திட்டங்களை கொண்டு வந்தது. ஆனால் பாகிஸ்தான் இதை முடக்குவதை வேலையாக வைத்திருந்தது. அதன் பயங்கரவாத செயல்களை பூசி முழுகவும் சார்க்கை பயன்படுத்தியது. இப்போது சீனா, பாகிஸ்தான், வங்கதேசம் சேர்ந்து புதிய அமைப்பு துவங்கினால் அது நிச்சயம் அந்த நாடுகளுக்கு மட்டுமே பயனளிப்பதாக இருக்கக்கூடும். சில நாட்களுக்கு முன்பு சீனாவில் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டை கூட சீனா சுய லாபத்துக்காக பயன்படுத்த பார்த்தது. பஹல்காம் தாக்குதல் பற்றி நம் ராணுவ அமைச்சர் எவ்வளவோ எடுத்து சொன்னாலும் கூட கூட்டறிக்கையில் பஹல்காம் தாக்குதல் பற்றி ஒரு வார்த்தை கூட இல்லை. அதே நேரம் பாகிஸ்தானில் பயங்கரவாத தாக்குதல்கள் நடப்பதாகவும் அது கண்டிக்கத்தக்கது என்றும் கூட்டறிக்கையில் எழுதியிருந்தனர். எனவேதான் கூட்டறிக்கையில் இந்தியா கையெழுத்து போடாது என்று ராஜ்நாத் சிங் உறுதியாக நின்றார். இதனால் கூட்டறிக்கையை வெளியிட முடியாமல் போனது. சீனா, பாகிஸ்தான் முயற்சி முறியடிக்கப்பட்டது. சீனா, பாகிஸ்தான் ஒன்று சேர்ந்து பயங்கரவாத செயல்களை மூடிமறைக்க பார்த்த சதி வேலையும் அம்பலமானது. இப்படி பாகிஸ்தானுக்கு எல்லா வகையிலும் சீனா பக்கபலமாக நிற்பது இந்தியாவுக்கு கவலைக்குரிய விஷயம். இராணுவ ஒத்துழைப்பிலும் பாகிஸ்தானுக்கு சீனா பெரிய அளவில் உதவி வருகிறது. நமக்கு எதிரான போரில் மரண அடி வாங்கிய பாகிஸ்தானுக்கு சக்தி வாய்ந்த ஆயுதங்களை மலிவு விலையில் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறது சீனா. இந்தியாவிடம் இப்போது வரை 5ஆம் தலைமுறை போர் விமானம் இல்லை. இப்போதுதான் தயாரிக்கும் வேலை துவங்கி இருக்கிறது. இந்த பணிகள் முடிந்து 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை நம் படையில் சேர்க்க இன்னும் 10 ஆண்டுகள் ஆகும். ஆனால் தங்கள் வசம் உள்ள J-35 எனும் 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள் 40 எண்ணத்தை மானிய விலையில் பாகிஸ்தானுக்கு கொடுக்க சீனா முன்வந்திருக்கிறது. இந்த மாதம் ஆகஸ்டில் 30 போர் விமானங்கள் பாகிஸ்தானுக்கு வந்துவிடும் என்கின்றனர். அதேபோல் தங்கள் வசம் உள்ள வான்தடுப்பு கவசங்கள், ஏவுகணைகளையும் பாகிஸ்தானில் இறக்குகிறது சீனா. அமெரிக்காவையே குறிவைக்கும் அளவு நீண்ட தூரம் சென்று தாக்கும் அணு ஆயுத திறன் ஏவுகணை தயாரிக்கவும் பாகிஸ்தானுக்கு சீனா உதவி வருகிறது. இப்படி இந்தியாவை கவுண்டர் செய்ய பாகிஸ்தான், வங்கதேசத்தை வைத்து சீனா ஆரம்பித்திருக்கும் ஆட்டம் நம் நாட்டுக்கு பேராபத்தை விளைவிக்க கூடியது. மொத்தத்தில் இந்தியா சுதாரிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்கின்றனர் சர்வதேச அரசியல் நிபுணர்கள்.